ப்ராஃபிட் புக்கிங் டே ஒரு 700 பாயிண்ட்ஸ் 4 டேஸில் மூவ் ஆகிடுச்சு நம்ம. பட் இன்னைக்கே 100 பாயிண்ட் மூவ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆக்சுவலாக அது 4 டேஸ் தான். பட் 4 டேஸ்ன்றது ரொம்ப ஷார்ட்ன்றதால தான் நான் சேஃபாக 4 to 7 டேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கே அச்சீவ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு 700 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. இதுதான் நம்ம சொன்னோம், ரிஜெக்ஷன் வரும், கேப் அப் ஆனாலும், ஆல் டைம் ஹை போனாலும் சரி, போகலைனாலும் பக்கத்தில் இருந்தாலும் ரிஜெக்ஷன் வரும்னு சொன்னோம். அந்த ரிஜெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வென் எவ்ரி ஒன் இஸ் எக்ஸைட்டட், பர்டிகுலர்லி சொல்கிறேன், எவ்ரி ஒன்னுன்னா மீடியாவும் சொல்கிறேன், மீடியா ரொம்ப மெயினாக மீடியா எக்ஸைட்டட்னாலே வி மஸ்ட் கோ ஸ்லோ ஃபார் 1 or 2 days. அவ்வளோ மீடியா எக்ஸைட் ஆனாங்கனாலே 1 or 2 days நம்ம ஸ்லோவாக இருக்கிறது நல்லது. அது ஒரு நாள்லேருந்து 4 நாளுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் சேஃபர் சைடு 4 days கூட வச்சுக்கலாம். பட் 1 or 2 days நம்ம எப்பயுமே அந்த மீடியா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த முறை. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஓகே உடனே இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் போகணும் அப்படின்றது தான் அதோட கால்குலேஷனு. ஓகே, இன்னைக்கு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன், இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் சேஞ்சிங் யுவர் லைஃப் யூ வில் ஃபைண்ட் அ வே, இஃப் நாட் யூ வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ். அதாவது வாழ்க்கையில் உண்மையாகவே மாற்றம் வேணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கும், சும்மா மவுத்லேயே அதாவது வாயிலேயே ஓகே முடிவு எடுக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றது தான் நான் இதில் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், வளரணும், வெற்றி பெறணும் என்று உண்மையிலேயே மனதார நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது காரணம் சொல்லி ஒதுக்கி விடவே மாட்டீங்க. ஓகே, எதுவுமே வழி இல்லைன்னா கூட வழியை உருவாக்குவீங்க, என்ன வே இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. ஆனால் அது வெறும் சும்மா ஒரு ஆசையாகவே இருந்ததுன்னா, நேரம் இல்லை, அவகாசம் கிடையாது, அந்த சுச்சுவேஷனில் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்போம். இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ வெயிட் லாஸ் எக்ஸாம்பிள் இதுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ அருமையாக பொருந்தும். பட் எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் பொருந்தும். பட் வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உண்மையாகவே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, மழை வந்தாலும் சரி, பிஸியாக இருந்தாலும், இல்லை ஒன்றுமே பண்ண முடியல அன்றைக்கி, சுத்தமாக வெளியிலே போக முடியலனா கூட வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, வாக்கிங் பண்ண முடியலனா ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. ஆனால் வெறும் விஷலையே வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க, இன்னைக்கு மழை வந்துச்சுப்பா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்வாங்க. ஆஃபீஸ்லலாம் இன்னைக்கு ரொம்ப வேலை ஜாஸ்திப்பா, இன்னைக்கெல்லாம் முடியாது என்னாலன்னுவாங்க. அப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துனே இருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஒருத்தர் வெயிட் லாஸ் பண்ணணும், இந்தமாரி உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்கிறவங்க, சீரியஸாக பண்ணுறவங்களுக்கும் சீரியஸாக இருக்கவங்க எப்படியாவது ஒரு வேஸை கண்டுபிடிச்சிருவாங்க. சீரியஸ் இல்லாதவங்க ரீசன் சொல்லினே இருப்பாங்க. இது ரொம்ப டே டு டே பேஸில் நிறைய பேர் இதை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஓகே, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. ஓகே, அந்த ரூட்டில் வி ஆர் கோயிங் அண்ட் என் கூட வர எல்லாருமே அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். அண்ட் தட் இஸ் த வே ஆக்சுவலி வி ஆர் மேக்கிங் ப்ராஃபிட். இன்ட்ராடேயில் காசு பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அது முடியாது, அதெல்லாம் எவ்வளோ பேர் சொன்னாலும் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சாச்சு லைவாக. ஓகே, அப்படியே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரம் லைவாக எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்து பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஓகே, நம்ம ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் எக்ஸ்கியூஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேடே பண்ணாதவங்க ட்ரைனிங்க்கு போய் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த எமோஷ்னல் ஒரு விஷயமே தெரியாமல் இருக்கும். அப்படியே ஒரு கேஷுவலாக சரி இதை பார்த்துக்கலாம் அதை பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. அதேமாதிரி கற்றுக்கிட்டாலும் ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலான்னு ஹோம் ஒர்க்கே பண்ணதுக்கப்புறம் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாத எந்த லேர்னிங்கும் இட்ஸ் டோட்டல் வேஸ்ட்டு. ஒரு புக்கே நம்ம படிக்கிறோன்னா அந்த புக்கில் என்ன இருக்குது, ஓகே 200 பேஜ் படிக்கிறோன்னா 2 பேஜ் 3 பேஜுக்கு தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். அந்த 2 பேஜ் 3 பேஜ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா? ஒரு ட்ரைனிங் போகிறோம், அந்த ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டோம், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா? இம்ப்ளிமெண்ட் பண்ணாத எந்த ஒரு ட்ரைனிங்கோ எந்த ஒரு புக்ஸோ ஜீரோ, அதுக்கு படிக்காமல் கூட இருந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு ஒர்த்தே கிடையாது. அது எப்படின்னா இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்னென்னா அந்த விஷில் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க, ஒரு விஷில் ஒரு புக்கை படிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சீரியஸாலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு கேஷுவலாக இருப்பாங்க. என்கிட்ட அட்டன் பண்ணவங்களும் அதெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இல்லவே இல்லை. ஓகே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், என்னால் எவ்வளோ முடியுமோ. தட் இஸ் இந்த இயர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட். நான் டெய்லி யூடியூப் பேசுகிறதும் சரி,
அவங்களுக்கு வந்து டெய்லி மெசேஜ் கொடுக்குற சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்னுடைய, அதாவது என்ன சொல்கிறது, என் டைம் எல்லாம் மீறி நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனாலும் சில பேர் இன்னமும் அந்த எக்ஸ்கியூஸ், எனக்கு இன்னும் சார்ட் பார்க்க முடியல சார், எனக்கு இன்னும் நான் இது ட்ரேட் பண்ணலை, நான் இது இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு இன்னும் ரீசன் சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. இல்லாமலாம் இல்லை. ஓகே, இப்போ 20% ஆஃப் தி பாப்புலேஷன், அதாவது 20% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்படி இருக்காங்க. பட் 80% ஒரு 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 இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஃபைன் தப்பாக ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆனால் கூட டக்குன்னு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டுட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப பொருந்தும் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கள லைஃப் என்டையர் இதுக்கு பொருந்தும். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸாம்பிளும் இந்த ஹெல்த் எக்ஸாம்பிளும் எதுக்கு சொல்கிறேன்னா, உடனே உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்க முடியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மாற்றம் வேண்டுமென உண்மையில் முடிவு செய்தால் வழி கிடைக்கும், ஆசை மட்டும் இருந்தால் காரணம்தான் கிடைக்கும். இந்த கோட்ல முக்கியமானது என்னன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமானது நினைவூட்டுறது என்னன்னா, நம் வாழ்க்கையில் மாற்றம் நம்முடைய தீர்மானத்தில் தான் இருக்கிறது, சூழ்நிலையில் இல்லை. ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸ் படி பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் டெய்லி RSI 72.68 இருக்கு. மூவிங் ஆவரேஜ் 250, 20, 10க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஏதாவது பெருசாக டவுன் வந்தால் கூட அட்லீஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 10 கீழேயாவது ஃபஸ்ட்டு வரட்டும். ஓகே, வால்யூம் படி FIS 1165 crores செல் பண்ணியிருக்காங்க. DIS 3893 crores பை பண்ணியிருக்காங்க. திரும்பி பழைய பஞ்சாங்கத்துக்கு போயிட்டாங்க. DIS கொஞ்சம் ஒரு 3-4 நாள் கொஞ்சம் வாங்கினாங்க, பழைய இடத்துக்கே போயிடுச்சு. FIS விற்கிறாங்க, DIS வாங்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, F1 ஓப்பன் பொசிஷன் இன்றைக்கும் பப்ளிக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் சீக்ரெட் கிடையாது. பப்ளிக் ஒரு 2 நாள் வின் பண்ணாங்க, கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். ஆனால் அதெல்லாம் கன்ஃபார்ம்டாக கண்டினியூ ஆகாதுன்னு நல்லா தெரியும். இன்றைக்கி ஃபென்டாஸ்டிக்காக பாருங்கள் ப்ரோ, 2 நாள் மிஸ் பண்ணது அருமையாக இன்றைக்கி வந்து சூப்பராக, அதுவும் லாஸ்ட் ½ அன் ஹவர்லாம் இட்ஸ் ஆசம். அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ திஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் இன்னைக்கு. ஸோ பப்ளிக் ஸ்டில் இஸ் இன் ஹியூஜ் பை. பப்ளிக் இஸ் இன் ஹியூஜ் பைனாலே கொஞ்சம் நம்ம மேலே போகும்போது ஏதாவது ரிஜெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ரிஜெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஆல் டைம் ஹை கிட்ட போனாலும் சரி, ஆல் டைம் ஹை பக்கத்தில் போனாலும் சரி, நம்ம ஏதாவது ரிஜெக்ஷன் வந்ததுன்னா அந்த ரிஜெக்ஷனை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். எனவே சார்ட்டில் அது கிளியராக காமிக்கிறேன். இந்தியா விக்ஸ் 11.73. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே, கொஞ்சம் பயந்து மேலே போன மாதிரி போயிருக்கு. பட் இன்னும் பெருசாக போகல. ஆனால் கண்டிப்பாக புட்டு ப்ரீமியோட கால் ப்ரீமியம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்கேஸ் ரிஜெக்ஷன் மேலே போகும்போது ரிஜெக்ஷன் வந்தால் கால்லாம் விற்றா ரொம்ப ஃபாஸ்ட்டாக லாபம் கிடைக்குது. பிகாஸ் கால் ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கம்பேரிங் டு புட்டு. ஓகே, வேல்யூவேஷன் நிஃப்டி PE 22.76. இது மேலே போக நம்ம இதை வாட்ச் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துடுவோம். பட் எனிவே 24 தான் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவேஷன். இன்னைக்கு அட்வான்ஸ் 1303, டிக்ளைன் 1807. ஸோ எனக்கு டிக்ளைன் தான் ஜாஸ்தியாக இருந்தது, அட்வான்ஸு கம்மியாக தான் இருந்தது. ஈவன் மார்க்கெட் டே டு டே பேசிஸில் ஒரு 20 பாயிண்ட்டோ 30 பாயிண்ட்டோ அப்பில் இருந்தாலும் பட் அட்வான்ஸ் கம்மி, டிக்ளைன், ஓவரால் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத காமிக்குது. ஸோ 4 days டீல் 800 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 700 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும் அந்த பிரேக் ஆன இடத்துலேருந்து. 450 கூட ஒரு 650 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு ப்ரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பாங்கன்றதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுன்றதை அதை நான் ஏற்கனவே அந்த வீடியோலையும் சொல்லிட்டேன். எனிவே சார்ட்லேயும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு. ஓகே, ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் ஆஃப்டர் 2 months இப்போ 12th November இருக்குது. ஸோ இதில் ஹவு டு ஐடென்டிஃபை குட் கம்பெனிஸ் மட்டும் இருக்காது, அதில் ஹவு டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸும் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது நம்ம ஃபண்ட்ஸு கரெக்டான இடத்துல ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா நம்மக்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுதான் அந்த கான்செப்ட்டு. அதேமாதிரி மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் என்ன, கான்ட்ரா ட்ரேடிங்கில் இப்போ மேலே போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல நம்ம வாங்கணும், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது. இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் தான் இப்போ நான் கொடுத்தது ஆல்மோஸ்ட் இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். 700 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. 2000 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் வருஷத்துக்குன்னு சொன்னோம். ஒரே இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் 700 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ROE, ROA, பேலன்ஸ் ஷீட்டு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பட் உங்கள் ஜென்ரேஷனுக்கே இது யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போங்க. பிகாஸ் தேல் ஆல்சோ ஃபாலோ என்ன ப்ராப்பர் வே. ட்ரெடிஷ்னலாக இது இப்படி போட்டு அப்படி இப்போ இதுதான் லைன் இப்படி போட்டு அதை விட இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு
அடுத்த லெவல் ஆஃப் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வரும், அதை பார்த்துருங்க 12th நவம்பருக்கு முன்னாடி. ஓகே, ஆஸ்ட்ரோ எட்ஜ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ட்ரேடிங் இன்னைக்கெல்லாம் இட்ஸ் அ ஈஸி டே ஃபார் எஸ். ஒன்றுமே கிடையாது. இஎன்டின்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இஎன்டின்னு ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக காசு பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஒன்றும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை. ரொம்ப கிளியர் கட் செல் வந்தது. அந்த செல்லை மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய பார்வைக்காக சில ஸ்க்ரீன்ஷாட்ஸு இதில் கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் செக் பண்ணலாம். இது தினம் தினம் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இட்ஸ் ப்ரெட்டி டீசென்ட் மூவும் கொடுக்குது மார்க்கெட்டு. அதனால் மக்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. எனவே புதுசாக ஜாயின் பண்ண பேட்ச் 4 இருக்கவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 or 2 லாட்ஸ் இப்போ பண்ணுறாங்க. சில பேர்லாம் 10 லாட்லாம் ஈஸியாக பண்ணுறாங்க. பட் மேக்ஸிமம் பீப்புள் தே ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டட், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனவே இப்போ நம்ம சார்ட்டை எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்போ ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு, ஒரு நல்ல ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இனிமேல் அடுத்து இதுக்கு மேலே போக போக தான் நம்ம அதுதான் புதுசாக போகிறத நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இன்கேஸ் இதுக்கு மேலே போகலை அப்படின்னா, ஸோ இந்த இடம் இதுதான் கடைசி லோ. இந்த கடைசி லோலேருந்து வந்த ஹைக்கு ஒரு ஃபெபனோக்கி போட்டிங்கன்னா 38.2% வந்து 25,716 இருக்குது. எக்ஸாக்ட் 50% வந்து 25,594, அதாவது 600ன்ற மாதிரி வச்சுக்கலாம். 25,600 வச்சுக்கலாம். பட் 61.8% வந்ததுன்னா தட் இஸ் அகெயின் அ ஃபேபுலஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையா இருக்கும். பிகாஸ் தட் 61.66 has comes in ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இன்கேஸ் இவ்வளோ தூரம் வருமானது தெரியாது. ஏதோ ஒரு நியூஸில் இன்கேஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா அகெயின் we will get one more opportunity because that resistance will become supportன்ற கான்செப்டுக்குள்ளே அந்த இடத்துல வரலாம். அந்த இடத்துல நம்ம செக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்ததுன்னா we can utilize one more time, one more rally, one more big rally நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம இந்த ஹைக்கு மேலே போனால் தான் அடுத்தடுத்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி எந்த இடத்துல நம்ம வாங்கினா பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபெபனோக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 38.2, 50, 61.8 இருக்குது. தட் 61 பாயிண்ட் இஸ் மேட்சிங் வித் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்றதால தட் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல்னு சொல்கிறேன். வெதர் தட் கம்ஸ் ஆர் நாட் we don't know now, but if comes we can utilize in a proper way. அவ்வளோதான். 50%ல கூட திரும்பிடலாம். பட் எனிவே எந்த இடத்துல வந்தாலும் நம்ம அந்த இடத்துல பொசிஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்க்கலாம். பட் இன்ட்ராடேக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்ட்ராடேல ஸோ இதுதான் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு வரைஞ்சிருப்பேன். இன்கேஸ் இங்கே எதுவும் பேட்டர்ன் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலைன்னா கூட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்கன்னு சொல்லியிருப்பேன் லாங் பொசிஷனை. ஆனால் இது ட்ரெண்ட் லைனே இப்போ ட்ரெண்ட் லைன் கீழே வந்துடுச்சு. பட் ஒன் மோர் திங், ட்ரெண்ட் லைன் மட்டும் இல்லை, இந்த இடம் எக்ஸாக்ட் இது ரிஜெக்ஷன் டபுள் டாப் மாதிரி போட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்றது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம். ஆனால் மார்க்கெட்டில் இந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகணும் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அதனால் நமக்கு பேட்டர்ன் தான், ஏதாவது ஒரு பேட்டர்ன் தான் சப்போர்ட் பண்ணணும். நமக்கு என்ன பேட்டர்ன் சப்போர்ட் பண்ணியிருக்குன்னா கிளியர் கட் எம். பல முறை நான் இது சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இதை லைவில் இருக்கும்போது திரும்பி இது வரும், யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு பல முறை நான் இந்த யூடியூப் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். நல்லா இதை கவனிங்க. கிளியர் கட் எம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகே, இது டபுள் டாப்பா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நெக்கை உடைச்சதுக்கப்புறம் இட்ஸ் கிளியர் கட் கன்ஃபார்ம்டு. இதை உடைச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸே வாங்கினோம். பட் இட்ஸ் கிளியர் கட் இங்கே கன்ஃபர்மேஷன் ஆச்சு, நெக்கை உடைச்சிச்சு. அப்போ எம் கன்ஃபார்ம்டு. இப்போது எம் இப்படி இருக்குது. பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரியணும். இந்த இடம் இருக்கும் போதே ஒருத்தருக்கு தெரியணும், ஓகே அப்போ இதுக்கு கீழே போனால் தான் நம்ம செல் பண்ணணும். அப்போ எம் பேட்டர்னில் நம்ம போகிறோம், இங்கே நம்ம செல் பண்ணுறோம், இது நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் புட் சைட். கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ புட் சைடில் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல வந்தது. பிகாஸ் புட்டு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இறங்கும் போது புட்டு வாங்கினா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கால் விற்றவங்களுக்கும்
ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 80 பாயிண்ட் எல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக ஆப்ஷன்ஸில் கிடைக்குது. பட் நம்ம இந்த இடத்துல எடுத்தாலும் அந்த அந்த பர்டிகுலர் பீரியடில் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இவோட மேட் மணி. இந்த ட்ரெண்ட் லைனையும் உடச்சி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பர்ஃபெக்ட் எம் பேட்டர்ன். இதை நம்ம யூடியூப்பில் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு லேர்னிங் வந்து இன்னும் பத்தலை, இன்னும் நீங்கள் நிறையா சார்ட் பார்க்கணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை நான் பல முறை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை மிஸ் பண்ணவங்க திரும்ப நீங்கள் சார்ட்டை ஒழுங்காக பார்க்கல, திரும்ப நிறையா ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த நெக்லைன் உடைச்ச உடனே தேர் ஆர் மோர் சான்சஸ் டு கம் இயர். இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைனை நான் ஆல்ரெடி 2 நாளாகவே இதை போட்டு காமிச்சிட்டேன். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, இதுக்கு கீழே வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த எம் பேட்டர்ன் போது we may get actually இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இருக்கலாம், சப்போர்ட்டாக கூட எடுக்கலாம்னு இருந்திருக்கும். பட் இந்த சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் எடுக்கல. தென் அதையும் உடைச்சி மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நம்ம மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் ரிஜெக்ஷன் ஃபாலோ பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் கேப் அப் ஆனாலும் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னோம். ஸோ 30 மினிட்ஸுக்கு மேலே ஒன்றும் பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகலை. ஒரு 20 பாயிண்ட்ஸ் எப்பயுமே 30 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுக்க சொல்லுவோம். அதெல்லாம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்தது. இந்த 30 மினிட்ஸுக்கு கீழே இது க்ளோஸ் ஆனோடனே ஒரு அருமையாக 100 பாயிண்ட் ஃபால் கிடச்சிது. எதை வேணால் யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். 30 மினிட்ஸ் கான்செப்டையும் ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ரிஜெக்ஷன் சொன்ன எம்மையும் ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம பேசின எந்த ஒருத்தர் கன்யூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தாலே இன்றைக்கி அவங்க கண்டிப்பாக காசு பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதை நல்லா இந்த இடத்த இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கடைசியாக வந்த ஹை. ஸோ இதுதான் கடைசியாக வந்த ஹை. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. பட் சேஃபர் சைடு இந்த பாயிண்ட்டு கடைசி ஹைக்கு முன்னாடி வந்த ஹை, இதை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2675 இந்த ரேஞ்ச் நம்ம வச்சுக்கலாம். கீழே எப்படி இருக்குன்னா, கீழே ஏற்கனவே இந்த ஒரு பார்ட்லேருந்து தான் மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஷார்ப்பாக மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25,600லேருந்து ஒரு 660 இந்த ரேஞ்சை எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாகவும், ஓகே, இதை இப்போதைக்கு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இப்போதைக்கு இன்பிட்வீனில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் திரும்பி கேப் அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆச்சு அப்படின்னா திரும்ப அதே கதை தான். நம்ம கேப் அப் ஆச்சுன்னா வி நீட் டு வெயிட். எந்த இடத்துல திரும்பி ரிஜெக்ஷன் வருது அப்படின்றத பார்க்கணும். ஃபர்தராக இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா வி நீட் டு சேஞ்ச் இட் இன்டு புல் மோடுக்கு மாறணும். பட் இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி 2 இடம் இருக்குது. இது ஒரு இடம் இருக்குது, இது ஒரு இடம் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் சரி, இன்கேஸ் கேப் அப் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் சரி, கேப் அப் ஆன உடனே ரிஜெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரையும் விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னா உடனே கேப் அப் ஆனோடனே ரிஜெக்ட் ஆச்சுனாலும் சூப்பர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் நான் ரொம்ப நேரம்லாம் சொல்ல, அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் இது பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்லேயே ட்ரெண்டு செட் ஆச்சுன்னா கூட, நாளைக்கு 15 மினிட்ஸ்லேயே ட்ரெண்டு செட் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னா சேஃபாக 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் டுமாரோ ஆல்சோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ கேப் அப் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேப் அப் ஆகிட்டு எந்த இடத்துலையோ திரும்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை பெருசாக கேப் டவுன் ஆகிடுச்சு, அப்போ என்ன பண்ணுறதுன்னா அங்கேயும் ரிஜெக்ஷன் பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ த பேட்டர்ன் இஸ் லுக் லைக் தட். திரும்ப ஒரு கேப் அப் மாதிரி ஆகிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா பெட்டராக இருக்கும். நமக்கு நிறையா வாய்ப்பு இன்ட்ராடேயில் வரும் அப்படின்னு தோணுது. ஸோ இது லைவில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நாளைக்கு கேப் அப் ஆகுதா கேப் டவுன் ஆகுதான்றதை பார்க்கலாம். இன்கேஸ் கேப் அப் ஆச்சுனாலும் நம்ம அவசரப்பட்டு போய் வாங்க வேண்டாம். ஏன்னா ஃபுல் மீடியா ஏகப்பட்ட பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க அதை பற்றி. ஸோ அதனால் இந்த நேரத்தில் நம்ம 1 or 2 days கொஞ்சம் குவைட்டாக இருக்கிறது பெட்டரு. அதேமாரி ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபெபனோக்கியில் சப்போர்ட்டில் வந்தாலும் நம்ம அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்க்கலாம். அப்போ ப்ரொவைடட் அங்கே சப்போர்ட் எடுத்ததுனா தான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த மாதிரி தான் இருக்குது பேட்டர்ன். இந்த எம் பேட்டர்ன் சூப்பராக கீழே வந்திருக்கு.
அண்ட் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்கேஸ் மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் திரும்பி ஓகே சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸா எந்த இடத்துல வேணால் ஆகலாம், எந்த இடத்துல ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஆனால் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் பண்ணணும். பிகாஸ் நான் இப்போ என்ன பேசுகிறேனோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம கிளைண்ட்ஸுக்கு அட்வான்ஸ் வியூ சப்ஸ்கிரைபர்ஸுக்கெலாம் கிளியராகவே கொடுத்துருக்கு. இன்றைக்கெலாம் எந்த இடத்துல மேலே போகும், எப்படி கீழே வரும், முன்ன நாள் ஈவன் இது முகூர்த்த ட்ரேடிங்கும் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துன்னு தான் கொடுத்தோம். அதுக்கு முன்னாலும் இந்த மாதிரி தான் கொடுத்தோம். ஸோ 80% அப்படி நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த இதுதான் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னென்னா கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் பண்ணவே கூடாது. பிகாஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணாத எந்த ஒரு விஷயமே ப்ராப்பர் ட்ரேட் இருக்காது. இப்போ இந்த இடத்துல போகுது ரிஜெக்ட் ஆகுதுன்னா வி மஸ்ட் நோ ஓகே இன்கேஸ் இது ரிஜெக்ட் ஆகுது ஓகே கிளியராக தெரியுது, அப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாமா, இங்கே வைக்கலாமா, என்ன கன்ஃபர்மேஷனுக்கு ஸ்டாப் லாஸுக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ட்ரேட் பண்ணும். இது வந்து இங்கே போயிடுச்சு நான் போய் செல் பண்ணுறேன் அப்படின்னா செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்கேஸ் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு பயந்து இந்த இடத்துலேயே பயந்துட்டு ஓடி வந்துடுவீங்க, ஐயோ வேணான்னு சொல்லிட்டு. அப்பயும் லாஸ் ஆகிடும். இல்லை ஸ்டாப் லாஸே போடாமல் இருந்தால் இன்கேஸ் எகெயின்ஸ்டாக போனாலும் லாஸ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறது என்னென்னா கன்ஃபர்மேஷன் பண்ண தெரியணும். ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடேக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ரெகுலராக பண்ண முடியும். நான் ஓரளவுக்கு நான் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய ஈஸியான விஷயமா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. பட் அது கனெக்ட் பண்ண தெரியாதவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு, அந்த வீடியோவை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ முறை சொல்லும் போது கூட நிறைய பேருக்கு இன்னும் ஸ்டில் ஹையர் ஹை லோவர் லோ புரிய மாட்டேங்குது. இப்போ இது வரைக்கும் போயிருக்கு ஓகே இதுதான் கடைசியாக வந்த லோ எம் பேட்டர்ன், இந்த இடத்துல வந்ததுன்னா பிரேக் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வேலை. அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இன்கேஸ் இந்த இடத்துல வந்துச்சு சரி ஓகே திரும்ப மார்க்கெட் இப்படி வந்துட்டு கீழே வந்துட்டு திரும்ப இப்படி போகுது அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னா திரும்ப நம்ம பைக்கு போக தான் போகிறோம் பொசிஷனலி, இல்லைன்னா நம்ம போகிறதே கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா பி ஏ கேமிலியன், நமக்கு பச்சோந்தி மாதிரி இருக்கணும். மார்க்கெட் எப்படி நமக்கு சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி போயிடுறது புத்திசாலித்தனம். ஸோ அதான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் கீழேயும் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன் ஓகே இன்கேஸ் மேலே போச்சுன்னா கூட நம்ம ஏதாவது ரிஜெக்ஷன் வருதான்னு பார்க்கலாம். ரிஜெக்ஷன் வரலன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பைக் வந்தால் பை பண்ண போகிறோம். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த மீடியா இவங்கெல்லாம் வந்து ஓவர் ஹைப் கொடுத்ததால ஒரு 1 or 2 days கொஞ்சம் நம்ம குவைட்டாக மார்க்கெட் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ ரிஜெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஓகே இன்கேஸ் வேகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.